வணக்கம் நேயர்களே. உணவு சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்த்து ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கக்கூடிய பேலியோ டயட் அப்படிங்கிற உணவு பழக்கவழக்கம் நல்லதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண்ணெய் சார்ந்த ஆராய்ச்சியில இருக்கிறவங்கிற முறையில, எண்ணெயோட தன்மை தெரிஞ்சவங்கிற முறையில, அத பத்தி உங்கள்ட்ட கொஞ்சம் சொல்றது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்து. பொதுவா இந்த பேலியோ டயட்டுங்கிறத ஏன் வந்து பரிந்துரைச்சாங்க? நிறைய பேர் அதாவது வந்து இது மருத்துவர்கள் பரிந்துரைத்த உணவு பழக்கவழக்கங்கள் இல்லை. பொதுவா சில கான்செப்ட் பேஸ்டா நம்ம வந்து ஆதி மனிதன் வந்து வேட்டையாடி தான் சாப்பிட்டான். வேட்டையாடினப்ப பச்சை மாமிசமா சாப்பிட்டான். அதுல கொழுப்பு இருந்தது, கறி இருந்தது. அத மட்டும் அவன் சாப்பிட்டப்ப நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தான். உடம்புல எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. என்னைக்கு வந்து நம்ம உணவ சமைச்சு தாவர பொருட்கள அதிகமா கார்போஹைட்ரேட் உள்ள பொருட்கள சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கு தான் அந்த நோய் வந்தது. அப்படிங்கிறது வந்து அவங்களோட கூற்று. அதனால வந்து ஆதி காலத்து மனிதன் என்ன சாப்பிட்டானோ அதை சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த பேலியோ டயட். இப்போ அந்த பேலியோ டயட்லயே ரெண்டு பிரிவா இருக்காங்க. அதாவது நான் வெஜிடேரியன் பேலியோ டயட், அதாவது மாமிசம் சார்ந்த பொருள்களை சாப்பிடக்கூடிய பேலியோ டயட். அடுத்தது வெஜிடேரியன் ஃபுட், தாவர உணவுகளை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வெஜ் பேலியோ அப்படின்னு சொல்லி வெஜ் பேலியோ டயட் செய்கிறாங்க. இதுல சில விஷயங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேலியோ டயட்டோட கான்செப்ட் உண்மையிலேயே சரிதானா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது மனிதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பரிணாம வளர்ச்சியில குரங்குல இருந்து வந்தவன். அதாவது சாதாரண குரங்கு, அதுக்கப்புறம் ஏப் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட மனித குரங்கு அப்படிம்பாங்க இல்லைங்களா? சிம்பன்சி, ஒராங்குட்டான், இதெல்லாம் வந்து அந்த மனித ஏப்ஸ் அப்படிம்பாங்க, வந்து நிமிர்ந்து நடக்கக்கூடிய குரங்கு வகைகள். அதுக்கப்புறமேட்டு நியாண்டர்தால் மனிதன், அதாவது மனிதனுக்கும் குரங்குக்கும் நடுவுல உள்ள ஒரு வெரைட்டி. அதுல இருந்து அப்படியே மனிதன் இப்ப இருக்கிற தற்கால மனிதன் வரையில் அப்படியே நகர்ந்து பரிணாம வளர்ச்சி நடந்தது அப்படின்னு. அதுல இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் என்ன உணவுகள் சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிட்டாதான் நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரிந்துரைக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதர்களை பத்தி பேசுறவங்க, அதாவது நியாண்டர்தால் மனிதர்களை பத்தி பேசுறவங்க, அவங்க அன்னைக்கு வேற என்ன பழக்கங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்ததோ அதையும் பேசணும் இல்லையா? அதாவது அந்த மனிதர்கள் வந்து வேட்டையாடினாங்க. டெய்லி 10 to 20 கிலோமீட்டர் ஓடினாங்க. ஓடி தான் ஒரு மிருகத்தை வேட்டையாட முடியும். பயங்கரமா ஓடி அந்த மிருகத்தை வேட்டையாடி தோல்ல தூக்கி சுமந்து கொண்டு அதை போட்டு அதை வந்து மாமிசமாவோ இல்லை கொழுப்பாவோ சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப அந்த மனிதர்கள் சாப்பிட்ட கொழுப்பு உணவை பத்தி பேசுறமே தவிர, அந்த மாமிசத்தை பத்தி பேசுறமே தவிர, அவன் 20 கிலோமீட்டர் ஓடினான் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறது இல்ல. அதாவது அவன் ஒல்லியா இருந்ததுனாலதான், அதாவது உடல் வாகு வந்து ஒல்லியா இருந்ததுனாலதான் அவனால 20 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சதா, இல்ல அவன் ஓடினதுனாலதான் ஒல்லியா இருந்தானா? இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? அவனோட உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் நம்ம மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடணும், பேலியோ டயட்ல வேற எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அவன் செஞ்ச 20 கிலோமீட்டர் ஓடணும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நிறைய பேத்துக்கு அது சாத்தியமா? எனவே என்ன பொறுத்தவரையில இந்த பேலியோ டயட்டுங்கிற கான்செப்ட், அதாவது கொழுப்பை கொழுப்பால் குறைப்பது, கொழுப்பு பொருள்களை எடுத்து உள்ளுக்கு இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் ஓரளவுக்கு சரியான கான்செப்ட் தான். இதை பத்தி நான் வந்து எப்படி ஒரு கொழுப்பை வச்சு கொழுப்பை குறைக்க முடியும், அதாவது எண்ணெயை சாப்பிட்டு உடம்புக்குள்ள இருக்கிற எண்ணெயை குறைக்கிறது எப்படிங்கிறது சம்பந்தமா அடுத்த ஒரு வீடியோல நம்ம விலாவாரியா பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு அஹ், அஹ், புரிதலோட, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பேலியோ டயட்னா முழுமையான தீர்வு அது கிடையாது. சரி சதவிகித உணவு தான் இன்னைக்கு வந்து பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. சரி சதவிகித உணவு தான் வந்து இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து நல்லபடியா பரிந்துரைத்த ஒரு உணவு. இப்ப நீங்க பேலியோ டயட்ல வெஜ் பேலியோ டயட்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? மிக அருமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ், மாமிசம் சார்ந்த நான் வெஜிடேரியன் பேலியோ டயட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கும். அடுத்தது வந்து அதாவது மாமிசம்ங்கிறது புரோட்டீன், அடுத்தது அதுல உள்ள கொழுப்பு இருக்கும். ஆனால் அந்த ஃபைபர்ங்கிறது இருக்கவே இருக்காது. புரோட்டீன் நீங்க அதிகமா சாப்பிடும்போது உங்களுக்கு சிறுநீரக கற்கள், புரோட்டீனஸ் ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு பதிலா இந்த வெஜ் பேலியோ டயட்னு சொல்றாங்களா, அதுல வந்து ஃபைபர் தான் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு கீரைகள் நிறைய சாப்பிடுவாங்க, கொய்யாப்பழம் நிறைய சாப்பிடுவாங்க, கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்க உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடுவாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரக கற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி மலச்சிக்கலும் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைனாலே உங்களுக்கு பெருவாரியான வியாதிகள் வந்து குறைஞ்சிரும். அடுத்தது கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. அப்ப இந்த கம்பேர் பண்றப்ப
ஒரு நான் வெஜிடேரியன் பேலியோ டயட்டுக்கும் வெஜிடேரியன் பேலியோ டயட்டுக்கும் கம்பேர் பண்றப்ப வெஜிடேரியன் பேலியோ டயட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் த நான் வெஜிடேரியன் பேலியோ டயட் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கருத்து. எனவே ஒரு பேலியோ டயட்டுக்கு நீங்க மாறுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அப்படியே மாறிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஏற்கனவே பாடி வந்து சில உணவு பழக்க வழக்கங்களுக்கு வந்து பழகி இருக்கும். அதை மாறுறதுங்கிறதே ஒரு கலை. அதாவது அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். டக்குன்னு ஒரே அடுத்த நாள்ல இருந்து நான் பேலியோ போறேன்னு போனீங்கன்னா உங்க உடம்பு வந்து பேலன்ஸ் தவறிடும். ஒரு மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல மாறுங்க. வந்து நீங்க அந்த ஒரு நார்மலா இப்போ கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட், அதாவது அரிசி உணவுகள் கிழங்குகள் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனிதரா இருந்தீங்கன்னா பேலியோ டயட்டுக்கு மாறுறதுக்கு முன்னாடி வெஜ் பேலியோ டயட்டுக்கு மாறுங்க. அதுக்கப்புறமேட்டு மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல நான்வெஜ் பேலியோ டயட்டுக்கு மாறலாம். அதனால இப்பைக்கு சரி சதவிகித உணவு, அதாவது புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் என சொல்லக்கூடிய மாவு பொருட்கள், அடுத்தது ஃபைபர் என சொல்லக்கூடிய நார்ச்சத்து, இந்த நாளும் ஒரு சரி சதவிகித விதத்துல, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து குறைக்கவும் ரொம்ப, அதாவது தவிர்க்கவும் வேணாம். அதே மாதிரி நார்ச்சத்து இல்லாத பொருட்களை நாங்க சாப்பிட்டு புரோட்டீன், அதாவது முட்டை சாப்பிட்டா அதுல நார்ச்சத்து கிடையாது, கறி சாப்பிட்டீங்கன்னா அதுல நார்ச்சத்து கிடையாது, அப்ப அதை மட்டுமே நாங்க சாப்பிட்டு உயிர் வாழும்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த நாளும் சரி சதவிகிதம் அளவுல இருக்கிற உணவுகளை பார்த்து எடுங்க. அதிக கீரைகளை சேர்த்துக்கங்க. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் சாப்பிடுங்க. அதுலயும் பர்டிகுலரா கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அதையும் தாண்டி கொஞ்சமா நீங்க அரிசி சாப்பிடலாம். அந்த அரிசியுமே கைக்குத்தல் அரிசியாவோ சிறுதானிய உணவுகளா இருந்தா இன்னும் ரொம்ப பெட்டர். கொஞ்சம் இந்த கொழுப்பு எடுத்துக்கும் போது மிருக கொழுப்பு எடுத்துக்காம, ஏன்னா மிருக கொழுப்புல டிரான்ஸ் கண்டென்ட் உண்டு. ரெண்டாவது அது சேச்சுரேட்டட் ஃபேட். தாவர கொழுப்புகள், அதாவது எண்ணெய் வகைகள், நீங்க வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய் வகைகள் மூலமாகவும் எண்ணெய் வித்துக்கள் மூலமாகவும், தேங்காய், சோயாபீன் அந்த விதை, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்களை, கடலை, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் மூலமா டைரக்டா எடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் கலந்துதான் அந்த நீங்க கொழுப்பை எடுக்கணும். எனவே சரி சதவிகித உணவு எடுக்கிறதுக்கு பழகுங்கள். உங்களுடைய மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரை வந்து நீங்க அணுகி ஒரு உணவு பழக்க வழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்க வழக்கத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆலோசனையும் கேட்டு பெறுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நன்றி.